பேபிஸ் டே அவுட் அப்படின்ற இங்கிலீஷ் படம் எந்த அளவுக்கு நமக்கு நம்ம மனசை கவர்ந்துச்சு அப்படின்றது தெரியும். ஆனா அதே மாதிரி தமிழ்ல ஒண்ணு எடுத்திருக்காங்க, பேபிஸ் டே அவுட். ஆனா இந்த பேபி பாத்தீங்க அப்படின்னா வயசான பேபி. அந்த பேபி தான் ஜே பேபி. அவங்க தான் வெளியே போறாங்க. என்ன எப்படி பிரச்சனை வருது, எந்த மாதிரிலாம் சமாளிக்கிறாங்க அப்படின்றத இந்த படத்தோட ரிவ்யூல பாத்துக்கலாம். இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தினேஷ், மாறன், ஊர்வசி, இப்படி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. படத்தோடைய கதையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஊர்வசிக்கு கிட்டத்தட்ட 5 பசங்க. 5 பசங்க மீன்ஸ் 3 பசங்க 2 பொண்ணுங்க. ஸோ அப்படின்ற பட்சத்துல இவங்க வந்து ஒரு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. ஸோ அந்த இதுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு ஊர்வசிய காணோம். அவங்கள தேடுறதுக்காக 2 பசங்க மாறன் பிளஸ் தினேஷ் வெளியில சென்னையில இருந்து கொல்கத்தா போறாங்க. கொல்கத்தால இருக்கிறதா ஒரு தகவல் கிடைக்கிறோன்னே இவங்க அவங்கள தேடி போறாங்க. அதுக்கப்புறம் பேபியா இருக்கக்கூடிய அந்த ஊர்வசியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்களை எப்படி கண்டுபிடிச்சு ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் படத்தோடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைய அம்மா வளர்க்கும் பொழுது எல்லாமே வாங்கி கொடுத்து வளர்க்குறாங்க. அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அதுவே அம்மா வயசானதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க எது பேசுறாலும் எரிச்சல் ஆயிடுது. ஆனா வயசானவங்க தான் வந்துட்டு உண்மையிலே குழந்தைகள். அப்படின்ற பட்சத்துல அவங்க எது பேசினாலும் எரிச்சல், அவங்கள வெளியில போங்க அப்படின்ற மாதிரி பேசுற அளவுக்கான ஒரு சிச்சுவேஷன்ல ஆகுறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் இந்த படம் சொல்ல வருது. படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் இந்த இவ்வளோன்னு சொல்லலாம் ட்ரையா போச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க வந்துட்டு அவங்க தேடுறது இந்த மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல நிறைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ்ல வந்துட்டு ஊர்வசி காட்டும் பொழுது செகண்ட் ஹாஃப்ல அவங்களுடைய மொத்த கேரக்டரும் செகண்ட் ஹாஃப்ல காட்டுறாங்க இல்லையா, அதுதாங்க அப்படி ஒரு சீன். நீங்க கண்டிப்பா படத்தை முடிச்சு நீங்க வெளியே வரும்போது எல்லாருமே அழுகாம வர மாட்டீங்க. அந்த அளவுக்கான இமோஷனல் டச்சிங்ல தான் டைரக்டர் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இதுல சொல்ல வேண்டிய விஷயங்கள், இந்திரா காந்தியோடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல நான் வந்துட்டு ஜெயலலிதாவுடைய ஃப்ரெண்டு, ஸ்டாலினுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்கன்னே தெரியாம, அம்மா அப்பெல்லாம் பண்ணாதம்மா இப்பெல்லாம் பண்றாதம்மா நம்மளும் நிறைய விஷயங்கள் அவங்களை திட்டுவோம். அவங்களுக்கு பின்னாடி ஏன் இப்படி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் கேளுங்க அப்படின்றத உணர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ படத்துல மியூசிக் இதை தாண்டி ஒரே ஒரு பாடல் வந்து அம்மாவுடைய பாடல் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. சூப்பரா இசையமைச்சிருக்காங்க. இதை தாண்டி படத்துல வந்துட்டு ஊர்வசியை பத்தி பேசி ஆகணும். அவங்க வந்து நிறைய படங்கள் வந்துட்டு ரொம்ப ஜாலியா நடிக்கிறாங்க, இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஆனா இந்த படத்துல அப்படி ஹாட் டச்சிங்ல அப்படி நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு சீன்ல அவங்க மருத்துவமனையில காட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது என்னன்றதை நான் விலாவரியா சொல்ல, நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. அந்த சீன்ல அவங்க நடிச்ச விதம் வேற லெவலுங்க. எக்ஸ்ட்ராடினரியான நடிப்பு. வேற என்ன, பா ரஞ்சித் உடைய தயாரிப்பு நிறுவனமான நீலம் ப்ரொடக்ஷன் திரும்ப ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மாறனை பத்தியும் பேசி ஆகணும். மாறன் வந்துட்டு ஏற்கனவே வடக்கம்பட்டி ராமசாமிலையும் நடிச்சிருப்பாரு. அதுலயுமே அவருடைய நடிப்பு அற்புதமா இருந்தாலும் தொடர்ந்து வந்துட்டு ஜே பேபிலையும் நல்லா நடிச்சிருக்காரு. அப்படின்ற பட்சத்துல அவருடைய நடிப்பு அப்படியே மெருகேறிட்டே போகுது. வாழ்த்துக்கள். ஸோ எல்லாரும் இந்த படத்தை கண்டிப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் பாருங்க. அவங்களுமே சில விஷயங்கள் அவங்க சொல்ல முடியாம இருக்கும். மேபி இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் அமையலாம். எல்லாரும் இந்த படத்தை அம்மாவை கூட்டிட்டு போய் தியேட்டர்ல போய் பாருங்க. அடுத்து என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குன்றதை பார்த்துட்டு வந்து சொல்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் மீ சுஷ்மா சுரேஷ்.